ஏத்தே எனக்கு ரொம்ப பயமா இருக்குத்தே. எதுக்கிட்டி பயப்படுதே? ஏத்தே நேற்று காலையில் போயிட்டு இன்னைக்கு காலையில் வாரேன். உங்கள் பிள்ளைகிட்ட வேற மார்க்கெட்டுக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு போனேன். ராத்திரி வேற அவர் உங்கள் பின்னாலே வந்தாருன்னு சொன்னீங்க. இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. பிறகு அவர் சண்டைக்கு வர மாட்டாரா? ராத்திரி அவன் வர்றதுக்குள்ளே நான் வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிட்டேன். அதனால அவன் ஒன்றும் கேட்கல. இப்போ எப்படியும் கேட்கத்தான் செய்வான். இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிடுதேன். நீ பயப்படாம வா. சண்டை கிண்டை போடுவாரோன்னு பயமாக இருக்குத்தே. அத்தை இருக்கம்ல, நீ எதுக்கு பயப்படுதே? பெசாட்டுக்கு பின்னால வா. இந்த வீட்டில் என்ன நடக்குன்னே ஒன்றும் புரிய மாட்டேக்கி. 2 பேரும் எங்கே போனாலுங்கன்னு தெரியல. வரட்டும், இன்னைக்கு வச்சுக்கிடுதேன் கச்சேரியே. ஏத்தே என்ன இவர் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு? நான் வரும்போது இங்கே தான் படுத்து கிடந்தான். நான் பாட்டுக்கு பார்க்காத மாதிரி வந்துட்டேன். ஏத்தே அவர் மூஞ்ச பாருங்க, சண்டை போட ரெடியாக உட்காந்துருக்காரு. போடட்டும் போடட்டும், அத்தை இருக்கம்ல, நீ கவலைப்படாம இரு, நான் பார்த்துக்கிடுதேன். இந்த வீட்டில் என்ன நடக்கு? 2 பேரும் எங்கே போயிட்டு வாரீங்க? என்னப்பா கேட்ட? காது கேட்கலையா? எங்கே போயிட்டு வாரீங்கன்னு கேட்டேன். இல்லை, என்னையே கேள்வி கேட்குற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியோ? உன் பிள்ளை தானே நான், கேட்கம்ல, சொல்லு எங்கே போயிட்டு வார? நான் காலையில் எந்திரிச்சு முருகேசனை போய் பார்த்துட்டு பட்டு பார்த்துட்டு 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். பிறகு முருகேசனுக்கு உடம்பு சரியில்லைன்னா சரி வா கோயிலுக்கு போகும்னு கூட்டிகிட்டு போய் சாமியை கும்பிட்டுட்டு அவனை கொண்டு வீட்டில் விட்டுட்டு வாரேன். இப்போ என்ன உனக்கு? இவ எங்கேருந்து வந்தா? நேற்று காலையில் போயிட்டு இன்னைக்கு காலையில் வாரா. இவ்வளோ நேரம் எங்கே போனா? நீ என்ன போலீஸ்கார மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? நேற்றே சொல்லிட்டோம்ல, அவங்க ஊருக்கு போய் அவங்க அம்மாவை பார்த்துட்டு வரான்னு சொன்னோம்ல. இவ்வளோ நாள் இல்லாமல் என்ன இப்போ புதுசாக அம்மா அம்மான்னு அலைய வேண்டியிருக்கு? இந்த ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாளோ? பெத்த தாயை பார்க்க போனால் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன ஆவத்தான் செய்யும். இப்போ என்ன உனக்கு? எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணுமா? சரி, நேற்று ராத்திரி டிஃபன் பாக்ஸை தூக்கிட்டு போனியே, எப்போ வீட்டுக்கு வந்து படுத்த? நான் நாய்க்கு சோறு போடத்தானே போனேன். நாய்க்கு சோறு போட்டுட்டு வந்து உடனே படுத்துட்டேனே. எந்த நாய்க்கு சோறு போட போனேன்? நம்ம தெரு முக்கில் ஒரு 4-5 நாய் கிடக்குமே, அதுக்கு தான் சோறு போட போனேன். நான் உன் பின்னாலேயே வந்தேன். தெருமுக்கில் இருந்த நாயெல்லாம் அங்கே தான் கிடந்துச்சு. நீ அதை தாண்டி போனேன். அதுக்கப்புறம் எங்கே போனேன்னு தெரியல. ஏதோ ஒரு முக்குக்குள்ளே போனேன். நானும் தேடி தேடி பார்த்தேன், எங்கேன்னு கண்டுபிடிக்க முடியல. எங்கே போயிட்டு வந்தேன்? அதா, நம்ம தெரு முக்கில் நாய்க்கெல்லாம் சோறு போட்டோம்னா தினம் நம்ம வீட்டு வாசலில் வந்து படுத்துக்கிடும் பத்தியா. அதனால அதுக்கு போடலை. இங்கேருந்து ஒரு 4 தெரு தாண்டி போனோம்னா அந்த 4வது தெரு முக்கில் ஒரு 2 நாய் படுத்து கிடக்கும். அந்த நாய்க்கு தான் சோறு போட போனேன். பாவம், அதில் ஒரு நாய்க்கு கால் வேற உடஞ்சி கிடக்கு. சோறு சாப்பிட்டா கொஞ்சம் நல்ல தெம்பு அலையுமா இல்லையா? அதனால தான் அதுக்கு போய் சோத்தை போட்டுட்டு வந்தேன். நீ பார்க்கலையாக்கும்? மாமியாரும் மருமகளும் சேர்ந்துக்கிட்டு என்னமோ செய்தீங்க. என்ன செய்தீங்கன்னு தான் தெரியல. ஏங்க நாங்கள் என்ன செஞ்சிட போகிறோம்? நீ பேசாத. நீ எல்லாம் வாயே பேசக்கூடாது. கட்டப்பையை தூக்கிட்டு காய்கறி வாங்க போறேன்னு போய் சொல்லிட்டு உங்க அம்மா ஊருக்கு போயிட்டு வரியோ? அதுவும் ஒரு நாள் பூரா இருந்துட்டு இன்னைக்கு காலையில வார. ஏத்தே நீ பேசாத, அத்தை இருக்கம்ல, நான் பேசிக்கிடுதேன், இரு பேசாம. இங்கே பாருல அரமண்டலு, அவங்க அம்மா அப்பாவை பார்க்க போனால் அவங்க அம்மா அப்பாவுக்கு இவ்வளோ பிடிக்கல, சண்டை போடுதாங்க. பிறகு என்ன செய்ய? அவங்க அண்ணங்கார வேற நிலையில்லாமல் நிற்கான். எல்லாரையும் சமாளிக்கணுமா இல்லையா? இவ்வளோ நாளாக பிரிஞ்சு கிடந்திருக்கு. அதுக்கெல்லாம் யார் காரணம்? அப்பாவையும் அம்மாவையும் பிரித்து வச்சு கொடுமை உனக்கு தான் சேரும். சரியா? இந்த பாவத்துக்கெல்லாம் நீ தான் பதில் சொல்லணும். நான் பதில் சொல்லணுமா? பெத்த தாயிட்டிருந்து பிள்ளைய பிரித்து கொண்டு வந்துட்டல்ல, அந்த பாவத்துக்கு யார் பதில் சொல்ல? உன்னையும் உங்கள் அம்மாவையும் இந்த மாதிரி பிரிச்சிருந்தாங்கன்னா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னென்னத்தையோ பேசி குழப்ப பார்க்காத. இப்போ நான் என்னதான் செய்ய? நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். பேசாமல் உள்ளே போய் 2 காப்பி போட்டு கொண்டு வா, நாங்கள் 2 பேர் குடிக்கணும். நான் என்ன இந்த வீட்டில் காப்பி போடுறதுக்கா இருக்கேன்? வீட்டில் 2 பொம்பளையில் இருக்கீங்க. நீங்கள் காப்பி போடுறத விட்டுட்டு என்னைய காப்பி போட சொல்லுதீங்க. பொம்பளைன்னா உனக்கு அவ்வளோ இலக்காரமாக போயிட்டோ? நாங்கள் உனக்கு காப்பி போட்டு கொடுக்கணும், சோறு பொங்கி கொடுக்கணும், உன் துணியெல்லாம் துவைச்சி கொடுக்கணும், உனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஐயா சாமின்னு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு எல்லாம் செய்யணும். நீ காப்பி போட்டு கொடுக்கறதுக்கு இவ்வளோ கணக்கு பாக்கியோ? நாங்கள் காப்பி போட்டு கொடுத்தா நீ உட்காந்து கழுத மாதிரி குடிப்பேன்னு. ஆம்பளைங்க வெளியே போய் வேலை செய்யறது காணாதா? ஏலே மண்டையா, வெளியே போய் நீ எவ்வளோ நேரம் வேலை செய்த? காலையில் 9 மணிக்கு போகிற, சாயந்தரம் 6-7 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுத. அதோட உட்காந்துக்கிட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு படுத்து தானே கிடக்க. வீட்டில் இருக்கிற பொம்பளை அப்படியா? காலையில் 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சான்னா எல்லா வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கடுத்து வீட்டு வேலை, துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, பிள்ளைகளை பார்க்கறது, மாமியார் மாமனாரை பார்க்கறதுன்னு எல்லா வேலையும் பார்க்கணும். அதுக்கு பிறகு சாயந்தரம் நீ வந்துடுவேன், உனக்கு காப்பி போட்டு கொடுக்கணும், சோறு பொங்கி கொடுக்கணும், ராத்திரி இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு வந்து படுக்கணும். எவ்வளோ வேலை இருக்குது? அவ்வளோ வேலையை அவள் செய்யணும். நீ சும்மா உட்காந்துருக்கிறவனே இவ்வளோ கதை பேசுத, அப்போ அவள் எவ்வளோ கதை பேசணும்?
நீங்க என்ன பொழுதன்னைக்கு வேலையை செய்தீங்க? படுத்து கிடந்து சீரியல் பாக்கீங்க, தெருவில் போய் உட்காந்து கதை பேசுதீங்க, அதெல்லாம் செய்ய தானே செய்தீங்க. பிறவு இன்னும் 24 மணி நேரம் உட்காந்து அடுப்படியிலே கிடப்பான்னு நினச்சியா? எத்தே சண்டை வேண்டாம் தே. நீ சும்மா இரு, உனக்காண்டி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒழுங்கு மரியாதையை போய் காப்பி போட்டு எனக்கு என் மருமகளுக்கு கொண்டு வந்து தார, இல்லைன்னா உன்னை இந்த வீட்டுக்குள்ளே இருக்க விட மாட்டேன். என்னது, வீட்டுக்குள்ள இருக்க விட மாட்டியா? ஆமாம், இப்போ காப்பி தரியா வீட்டில் இருக்கியா? அப்படி ஒன்றும் மானங்கட்டு நான் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம். பெத்த தாய்க்கு ஒரு வாய் காப்பி தர மாட்டேக்க, நீ எல்லாம் ஒரு பிள்ளை, நீ எல்லாம் கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்றுவேன்னு உன்னைய நம்பி நான் எப்படி இந்த வீட்டில் இருக்க? இப்போ எதுக்கு அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் நான் நல்லா தான் பார்ப்பேன். போல உன்னை கூட உன் தம்பிக்காரன் அவன் பொண்டாட்டியும் கூட என்னைய நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இப்படியெல்லாம் என் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு நாளும் பேசலை. என்ன சில நேரம் சோறு கொடுக்காம போட்டான்னு தான் நான் ஓடி வந்தேன். நீ என்னடான்னா இப்படி சாவற மாதிரி பேசுதே, மனசெல்லாம் வலிக்கு தெரியுமா? எனக்கு நெஞ்சு வலி வர்ற மாதிரி இருக்குது. மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்துடும் நினைக்கேன். சரி, நான் அப்படியே படுக்கேன். லேசாக நெஞ்சு வலிக்கு. எப்பா நெஞ்சு வலிக்கே. எத்தே உங்களுக்கு என்னாச்சு? லேசாக நெஞ்சு வலிக்கு மருமோளே, செத்துருவம் போல நினைக்கேன். ஏம்மா என்னம்மாச்சு? உட்காருமா. பரவாயில்ல மோனே, நான் இதுக்கு மேலே இருக்க மாட்டேன். நான் செத்து போயிடுவேன். நீயும் உன் பொண்டாட்டியும் நல்லா வாழுங்கன்னு போயிட்டு வாரேன். ஐயோ எம்மா, வா ஆஸ்பத்திரிக்கு போவோம். வேண்டாம் மவனே, இந்த பெத்த தாயோட கடைசி ஆசையை கூட நீ நிறைவேற்றி வைக்கல. நீ எல்லாம் ஒரு பிள்ளையா? நாளை பின்ன உன்னைய ஊரே காரி துப்பும். சரியா? நான் போயிட்டு வரேன். எத்தே வாங்கத்தே ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஏம்மா வாமா, என்னைய மன்னிச்சிருமா, இனிமே இப்படிலாம் பேச மாட்டேம்மா. தவிச்ச வாய்க்கு ஒரு காப்பி போட்டு கொடுத்தியா? நீ எல்லாம் பிள்ளைன்னு பேச வந்துட்டியே. ஏம்மா காப்பி தானே வேணுமா? நான் போட்டு தரேம்மா, முதல்ல ஆஸ்பத்திரிக்கு வா. உயிர் இருந்தாலும் போனாலும் காப்பியை குடிச்சிட்டு போட்டும் மவனே. போய் முதல்ல ஒரு காப்பியை கொண்டு வா. இருமா, அந்த வாரேன். அப்படியே 2 கிளாஸில் கொண்டு வந்துரு. என் மருமகளுக்கும் கொடுக்கேன். அவளும் குடிக்கிறத மனசார பார்த்துட்டு செத்து போயிருதேன். இந்த வாரேன், இரு. எத்தே முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போவோம் வாங்க. ஏமாந்துட்டியா? ஆக்டிங்கை போட்டேன். காப்பி போட மாட்டேன்னு பெரிய இவன் மாதிரி பேசுதான். அதான் அவனை காப்பி போட வைக்கிறதுக்கு இப்படிலாம் நடித்தேன். நடிச்சிங்களா? எத்தே நான் பயந்தே போயிட்டேன் தே. இப்படிலாம் என்னமோ நடிக்காதீங்க. உண்மையாலே நான் செத்துக்கிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை யார் பார்த்துக்கிடுவா? நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். அதுக்கு பிறகு இந்த பையன் உன்னைய கொடுமைப்படுத்தினான்னா யார்கிட்ட போய் சொல்லுவேன் நீ? அதனால அதுக்கு முன்னாலே நான் எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டாமா? அதுக்கு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ பேசாமல் இருன்னு நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுதேன். எத்தே பெத்த அம்மாவும் அப்பாவும் கூட என்னைய விரட்டி விட்டுட்டாங்க. நீங்கள் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க தே. இதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன்? நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். நீ சந்தோஷமா இரு, அது போதும் எனக்கு. ஏம்மா இந்த காப்பி குடி. பாத்தியம்மாளா, காப்பியை தூக்கிட்டு எப்படி ஓடி வரான் பாரு. ஏம்மா இந்தம்மா காப்பியை குடிம்மா. கொண்டாம் அவனே, கொஞ்சோண்டு குடிச்சுக்கிடுதே. இந்த காப்பிக்காக தான் உயிரை கையில் பிடிச்சிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். மருமோளை நீயும் காப்பியை வாங்கிக்கோ. ஏம்மா சடக்குன்னு காப்பியை குடி. ஆம்புலன்ஸ் வர சொல்லியிருக்கேன், ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம். எம் 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 ஆம்புலன்ஸ் எல்லாம் வேண்டாம் அவனே. காப்பி குடிச்ச உடனே கொஞ்சம் நெஞ்சு வலி குறைஞ்சிட்டு வேண்டான்னு சொல்லிடு. அவங்கள போக சொல்லிடு. ஏம்மா எதுக்கும் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துட்டு வந்துடுவோம்மா. இப்போ நல்லா தான் இருக்கேங்க. ஆஸ்பத்திரியில் கொண்டு ஆப்ரேஷனை பண்ண போகிற, வேண்டான்னு சொல்லு. சரிம்மா, நான் வர வேண்டான்னு சொல்லிடுதேன். நீ நல்லா இருக்கேல்ல இப்போ? நான் நல்லா தான் இருக்கேன். ஆனால் கொஞ்சம் நாக்கு தான் செத்து போய் கிடக்கு. நல்ல நாட்டுக்கோழி வாங்கி குழம்பு வச்சு சுட சுட சோறு பொங்கி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும்னு தோணுது. போய் வாங்கிட்டு வரியா? போகிறேம்மா, போய் வாங்கிட்டு வரேன். இளவும் பொண்டாட்டி வந்துட்டாளா இல்லையா? இல்லைம்மா, இன்னும் வரல. எங்கே போகிறேன்னு உன்ட்ட சொல்லிட்டு போலையோ? மாலாக்கா வீட்டுக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு போனா. மாலை வீட்டுக்கு நான் போனேனே, நேற்று அங்கே மாலை இல்லையே. அவள் மாமியாக்காரி மட்டும்தான் வீட்டில் இருந்தா, வேற யாரும் இல்லையே. சரி சிம்ரன் வரட்டும், அவட்டையே கேட்டுருவோம். என்னல இப்படி இருக்க? உன் பொண்டாட்டி எங்கேயோ வெளியே போயிருக்கா, ராத்திரி பூரா வராமல் இருக்கா. நீ என்ன கவலைப்படாமல் இருக்க? இதெல்லாம் முதலே கண்டிச்சு வைக்கணும். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது பார்த்துக்கோ. ஏம்மா அவ சின்ன பிள்ளை தானம்மா, எங்கேயாவது சுற்றிக்கிட்டு அலைவா, வருவா. இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்க? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என்ன 2 பீஸும் நடு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கு? ஏலே வந்துட்டா பாரு. சிம்ரன் வா வா, எங்கே போன? ஏன் இவ்வளோ நேரம்? நேற்று மாலாக்கா வீட்டுக்கு போகிறேன்ட்டு போனோம்ல. போன உடனே மாலாக்கா ரெடியாக கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. எங்கன்னு கேட்டேன். அவங்க அம்மாவை பார்க்க பக்கத்து ஊருக்கு போகிறேன்னு சொன்னாங்க. அதான் நானும் கூட போயிட்டேன். போன சரி, ஒரு ஃபோன் அடித்து சொல்லியிருக்கலாம்ல. ஃபோனில் சிக்னலே கிடைக்கல, சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிட்டு. மாலாக்கா ஃபோன்லேயாவது ஃபோன் அடிச்சிருக்கலாம்ல. அவங்க ஃபோனை வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டாங்க. ஊரில் வேற ஃபோனே இல்லையாக்கும். நல்லா போய் சொல்ல வந்துட்டா.
ஆண்டி அந்த ஊரில் ஒரே சண்டை, ஃபோன் அடிக்க முடியல. மாலாக்கா வீட்டில் ஃபோனை வச்சுட்டு வந்துட்டாங்க. என் ஃபோனு சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிட்டு. பக்கத்தில் யார்கிட்டையாவது ஃபோனை கேட்கலான்னு பார்த்தா அந்த ஊருக்காரங்க யாருக்கு எதுவும் கொடுக்க மாட்டேங்காங்க. ஏன் ஒரு ஃபோன் கொடுத்தா என்னையா? மாலாக்கா ஊரை விட்டு ஓடி வந்துட்டாங்கல்ல, அதனால ஊருக்காரங்க எல்லாருமே மாலாக்கா மேலே கோவமாக இருக்காங்க. எதுவும் கொடுக்கல. நாங்கள் முந்தானத்து போயிட்டு சோறு கூட கிடைக்காமல அலைஞ்சோம். இப்போ என்னதான் முடிவாச்சு தெரியல. அவங்க அம்மா அப்பா மட்டும் கொஞ்சம் சம்மதிக்கிற மாதிரி இருக்காங்க. எப்படியும் வருவாங்கன்னு நினைக்கேன். சரி சிம்ரன், ராத்திரி எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டேல்ல, இரு நான் போய் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். ஒரே ஹோட்டல் சாப்பாடா தின்னு தின்னு உடம்ப கெடுக்க வேண்டியது. எங்கேருந்து தான் பழகுனானோ. நான் வீட்டில் எவ்வளோ அழகா பழைய கஞ்சி கருவாடு மீனுன்னு வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னடானா கல்யாணத்துக்கு பிறகு ஒரே ஹோட்டல் சாப்பாடு தான் வாழுது. ஏம்மா நீ கஷ்டப்பட்டு செய்யணும்லம்மா. சிம்ரனும் இப்போ தான் வந்திருக்கா, அவளையும் செய்ய சொல்ல முடியாது. அவள் செஞ்சாலும் திங்க முடியாது, அது வேற விஷயம். அதனால சரி 3 பேருக்கும் கடையில் சாப்பாடு வாங்கிடுவோமேன்னு பார்த்தேன். கடையிலலாம் ஒன்றும் வாங்க வேண்டாம், நான் போய் இட்லி அவிக்கேன். ஆண்டி நான் வேணா சட்னி வைக்கட்டா? வேண்டாம் தாயே, நீ சட்னி வச்சதெல்லாம் போதும். அன்னைக்கு ஒரு நாள் இப்படித்தான் சட்னி வைக்கவான்னு கேட்டேன். பொட்டுக்கடலை சட்னி வையுமான்னே, குங்குமம் போட்டா ஸ்டிக்கர் போட்டான்னு கேட்டேல்ல. நீ சட்னி வச்சு இன்னைக்கு நான் தின்னன வயிறு நிறைஞ்ச மாதிரி தான். நானே போய் சாம்பார் கும்பார் வச்சுட்டு இட்லி அவிச்சு கொண்டு வரேன். சரி என்னைய நம்ப மாட்டேக்காங்களே, உன்னைய கழுத கூட நம்பாது. சிம்ரன், அது அம்மா சாப்பாடு செய்தேங்காங்கல்ல, நீ எதுக்கு வேஸ்டா ரிஸ்க் எடுக்க? அப்போ நான் சாப்பாடே செய்யக்கூடாதா? பேசாம கிளாஸுக்கு போய் சாப்பாடு செய்ய கத்துக்கிட்டதியா? அதான் ஆண்டி சொல்லி தராங்கல்ல. அதான் வேலைக்கு ஆக மாட்டேக்கே. எங்க அம்மா சொல்லி கொடுத்தே நீ கத்துக்கிடல, பிறகு இன்னும் என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஆரஞ்சு மண்டையா, உன் டைரியில் இந்த நாளை எழுதி வச்சுக்கோ. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் எப்படி சமைக்கேன் பாரு. நீயே வந்து சிம்ரன் இந்த மாதிரி ஒரு சாப்பாட்டை நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை, சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லுவ பாரு. அட கடவுளே, இப்பவும் அப்படித்தானே சொல்லுதேன். உன்கிட்ட பேசினேன்னா எனக்கு பைத்தியம் முடிச்சிடும். நான் போய் ஆண்டிக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். இட்லி அவிக்கிறதுக்கு கடலை மாவையும் கோதுமை மாவையும் கலக்கி கொடுத்துட்டு வரேன். பாட்டி அம்மா, நீ அம்மா அம்மான்னு கேளு. உங்க அம்மா எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. வரட்டும் இன்னைக்கவா இருக்கு அவளுக்கு. என்ன 2 பேரும் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களாக்கும்? அம்மா அம்மா அம்மா. பாப்புக்குட்டி ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. அடியே இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை பார்த்துக்கோ. என்னத்தே, என் பிள்ளைய நான் இடுப்பில் தூக்கி வைக்கக்கூடாதா? அதை சொல்லலட்டி. நேற்று போயிட்டு இன்னைக்கு வரேன். எங்கே போனேன்? அது மாலாக்காக்கு ஒரு வேண்டுதல் நிறைவேற்ற கோயிலுக்கு போனேன். வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு ஒரு நாள் பூரமாக போவேன். எவ கூடயாவது இப்படியே சுற்றிக்கிட்டே அலையுதே. ஒரு பச்சை பிள்ளை கிடக்கே, அந்த பிள்ளையை பார்க்கணுன்னு கொஞ்சமாட்டும் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா மண்டையில்? எத்தே அதான் நீங்கள் இருக்கீங்கல்ல. என்னாலெல்லாம் பார்க்க முடியலம்மா. உன் பிள்ளை இப்போ அம்மா அம்மான்னு அழ ஆரம்பிச்சிட்டா. இப்போ அவளெல்லாம் வச்சு சமாளிக்க முடியாது. உன் பிள்ளைய நீ எங்கே போனாலும் தூக்கிட்டு போ, என்னைய போட்டு சிரப்படுத்தாத. அதெல்லாம் அழமாட்டா. பாப்புக்குட்டி அழுதியாக்கும் பாருங்கத்தே, அழலேங்கா. அவ சொல்லுவா, நேற்று பூரா அழுது எனக்கு தானே தெரியும். தாயை காணாமல் பிள்ளை தவிச்சு போய் தேடிக்கிட்டு அலையுது. தாய் எங்கே போய் நான் தேட? இவன் எங்கேயாவது ஊருக்காடு சுற்றிக்கிட்டு அலைவா. நான் பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒரே சிறையாக இருக்குது. அந்த பிள்ளையை சமாளிக்க முடியல தாயே. உன் பிள்ளைய நீயே கொண்டுட்டு போ. நாளை இன்னமும் உன் பிள்ளைய பார்க்க மாட்டேன். சரி விடுங்க, அதுக்கு ஏன் வருத்தப்படுதீங்க? எங்கேயாவது போனால் எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு போகிறேன். அப்போ கூட வெளியே போக மாட்டேன்னு வாயில் வராது. அம்மா வீட்டில் கொண்டு விட்டுட்டு போகிறேங்க. அந்த பச்சை பிள்ளைய பார்த்தியா? அது என்ன தவிக்கு தெரியுமா? இப்போ என்ன உங்களுக்கு காப்பி கீப்பி போட்டு தரவா? உன் காப்பி வேண்டாம், ஒரு கழுதையும் வேண்டாம். உன் புருஷங்காரன் அங்கே கோவத்தோட உச்சியில் அங்கே ரூமில் உட்காந்துக்கிட்டு உன் மேலே கோவத்தில் இருக்கான். போய் அவனை சமாளி. உச்சியில் உட்காந்துருக்காரா? சரி இருங்க போய் பார்க்கேன். சியா குட்டி, உங்கள் அப்பா விளிம்பில் உச்சியில் உட்காந்துருக்காராமே, வா போய் பார்ப்போம். அப்பா அப்பா. அப்பா தான், உங்கள் அப்பாவை போய் பார்ப்போம் வா. என் பிள்ளை எந்த நேரத்தில் இவ்வளோ கூட்டிகிட்டு வந்தானோ இந்த வீடே விளங்காமல் கிடக்கு. தேடி பிடிச்சி கூட்டு வந்து ஒரு அழகியை கட்டி கொண்டு வந்து வச்சுருக்கான். என்ன வரத்துக்கு வாரா? எவ்வளவோ சொன்னனே, எத்தனை பொண்ணு பார்த்தேன் நான். புரோக்கர்கிட்ட சொல்லி வச்சு பொண்ணா நான் பார்த்துக்கிட்டு அலையுதே. இவ்வளோ கூட்டு வந்து கட்டி வச்சுருக்கான். எப்பா பேர் அழகி, என்ன வரத்துக்கு வாரா? நானும் போன போது மருமகளாச்சே, சண்டை போடக்கூடாதுன்ட்டு எவ்வளோ விட்டு கொடுத்து போகிறேன். இவ வீடு தங்குதாளா? காலு தரையில் நிற்காது. எப்பவும் வானத்தில் பறந்துக்கிட்டே தான் அலைவா. இருக்கட்டும், இன்னைக்கு என் பிள்ளை சத்தம் போடுவான். அதுக்கு பிறகு இவ திருந்துவா. சியா குட்டி, என்னது இது? உங்கள் அப்பா விளிம்பில் நிற்காரு, உச்சியில் நிற்காரு, இப்போ குதிச்சிருவாருன்னு உங்கள் பாட்டி சொன்னாங்க. இங்கே அப்படி ஒன்றும் இல்லையே. உங்கள் டேடி நைனாவை பார்த்தியா? எப்படி தூங்கிட்டு கிடக்காரு பாரு. நல்ல ஒரு ஓட்ட கண்ணாடியை போட்டுக்கிட்டு காலை பெப்பரப்பான்னு வச்சுக்கிட்டு நல்லா தூங்குதாரு. இவர் தான் குதிக்க போகிறாரு வைக்க போகிறாருன்னு நகலாக்கும். பொக்கவாயி, யோ பொக்கவாயி, காலையில் மணி 7 ஆயிட்டு, இன்னும் எந்திக்கலையா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே நெட்டம்மா, தூங்க விட எதுக்கு இப்போ எழுப்புதே?
ராத்திரி பூரா நல்லா தூங்க விட்ட. இப்போ மட்டும் ஏன் தூங்க விட மாட்டேக்க? நல்ல கனவு வந்துகிட்டு இருக்கு, கெடுத்து விட்டுறாத. அங்கே உங்கள் சித்தி என்னடான்னா என் பிள்ளை கோவத்தோட உச்சியில் நிற்கான் குதிச்சிருவான்னாக. நீங்கள் என்னடான்னா நல்ல கனவு வருது எழுப்பாதங்கிரு. கோவமா? யாருக்கு? நீங்கள் தான் கோவப்பட்டிக்கலாம்ல. யாரு சொன்னா? நான் ஏன் கோவப்படுதேன்? நேற்று காலையில் போயிட்டு இன்னைக்கு தான் வந்திருக்கேன். அதனால என் மேலே கோவமாக இருக்கீங்க. என்னைய கொன்றுவீரு, சண்டை போடுவீரு, வீட்டை விட்டு விரட்டிடுவீரு, அப்படி இப்படின்னு உங்கள் சித்தி சொன்னாங்க. ஆமா, நீ எங்க போன? மாலாக்காக்கு அவங்க அம்மாக்கும் பிரச்சனை இருக்குல்ல, அவங்கள சேர்த்து வைக்க அவங்க ஊருக்கு போனோம். அந்த ஊரில் அவங்க அம்மா சேர்த்துக்கிட மாட்டேன்ட்டாங்க. அதான் ஒரு ஜோசியக்காரர் ஒரு பரிகாரம் சொன்னார். அதுக்காக கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். கோயிலுக்கு போறேன்னு தான் நேத்து சொல்லிட்டு தானே போனேன். பிறகு ஏன் நான் உன் மேல கோவப்பட போறேன்? நான் சொல்லிட்டு தானே போனேன். அப்புறம் எதுக்கு உங்கள் சித்தி கோவப்படுதாக? என் பிள்ளை கோவத்தோட உச்சியில் நிற்கான், கோவத்தில் விளிம்பில் நிற்கான், இப்போ குதிச்சிருவான், உன்னை என்ன பண்ணுவான்னு தெரியல, போய் அவனை சமாதானப்படுத்துன்னு அனுப்பி விட்டாங்க. நான் ராத்திரி நல்லா தூங்கினேன் நெட்டம்மா. தூங்கிட்டு இப்போ நீ எழுப்புன பிறகு எந்திக்கேன். ராத்திரி 8 மணிக்கெல்லாம் படுத்துட்டேனே. சரி, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன நெட்டம்மா? கேளு. உங்களுக்கு கடை காப்பி பிடிக்குமா, நான் போட்டு தர்ற காப்பி பிடிக்குமா? என்ன திடீர்னு இவ இப்படி கேட்கா? சொல்லுங்க ராமு, சொல்லுங்க. கடை காப்பி பிடிக்குமா, நான் போட்டு தர காப்பி பிடிக்குமா? இந்த மனுஷன் நேற்று கோயில் வாசலில் வச்சு என் பொண்டாட்டி போடுற காப்பி கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதை கேட்டுட்டு நான் எப்படி சும்மா விடுவேன்? இன்னைக்கு அதை வச்சு பஞ்சாயத்து இழுத்துற மாட்டேன். நெட்டம்மா, உன் கையால காப்பி குடிக்கிறதுக்கு நான் 7 ஜென்மத்துல எந்த புண்ணியம் பண்ணணும் தெரியல நெட்டம்மா. நீ போடுற காப்பி அவ்வளவு அற்புதமா இருக்கும். இல்லையே, நான் வேற மாதிரி கேள்விப்பட்டனே. வேற மாதிரி கேள்விப்பட்டியா? என்னது கேள்விப்பட்ட? என் பொண்டாட்டி போடுற காப்பி கேவலமாக இருக்கும், அந்த காப்பியை மனுஷன் குடிப்பானா? கடையில் போய் காப்பி குடித்தாதான் நல்லா இருக்கும், நான் இன்னைக்கு ராத்திரி கடைக்கு வாரேன்னு தலைவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தீராமே. இல்லையே நெட்டம்மா, உன்கிட்ட யாரும் தப்பா சொல்லியிருக்காங்க. ஆ, கோயிலுக்கிட்ட போகும்போது இதெல்லாம் பேசிக்கிட்டே போயிருக்கீரு. பக்கத்து தெருவில் இருக்கிற பங்கஜக்கா கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க. இப்போ நான் வந்துக்கிட்டு இருக்கும்போது என்னை கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் சொன்னாங்க. ஆ, இப்படிலாம் சொன்னீரோ? வீட்டில் தான் பேச முடியல, ரோட்டில் எதையாட்டும் ஒன்று பேசுனா எவ்வளவு வந்து சொல்லி கொடுத்துருதாளே. உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? ஆ, காப்பி நல்லா போட்டு தரலையோ? என் காப்பியை போய் ஊர் பூரம் குறை சொல்லிக்கிட்டு அலையுதீரு. ஊரில் உள்ளவளாக வந்து என்கிட்ட வந்து கேட்கா, நீ காப்பி கேவலமாக போடுவியாமில்ல, அதுவும் உன் வீட்டுக்காரர் கடை கடையாக காப்பி குடிக்க அலைதாராமில்லன்னு சொல்லுதாளுக. எனக்கு எவ்வளோ கேவலமாக இருந்துச்சு தெரியுமா? ஐயோ நெட்டம்மா, நான் சும்மா தான் தலைவர்கிட்ட பேசிக்கிட்டு போனேன். யாரோ வந்து உன்கிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. சும்மா பேசுனீரா? பொண்டாட்டியை பற்றி குறை சொல்கிறது அவ்வளோ சும்மா தெரியுதோ உங்களுக்கு? இனிமே பேச மாட்டேன் நெட்டம்மா, மன்னிச்சுக்கோ. ஏன் காப்பியை குறை சொன்னீர்ல? இன்னைக்கு பூரா நான் சோறு பொங்க மாட்டேன், காப்பி போட மாட்டேன், வீட்டு வேலை ஒன்றும் செய்ய மாட்டேன், எல்லாத்தையும் நீங்களே செய்யுங்க. ஆட கடவுளே, இவளை பத்தி எதுவுமே பேச முடியலையே. வீட்டில் பேசினாலும் இவ கண்டுபிடிச்சிருதா, வெளியே போய் பேசினா எவ்வளவு வந்து மாட்டி விட்டுருதாளுங்க. இப்போ என்னதான் செய்ய? எவளும் வந்து மாட்டி விடலை. நான் தான் அங்கன தானே உட்காந்துருந்தேன் பிச்சை எடுத்துக்கிட்டு. என் காதால் நான் கேட்டனே. என்ன செய்யனே ஒன்றும் புரிய மாட்டேக்கே. கோமதி, சாப்பிட வரலையா? என்ன படுத்து கிடக்க? நான் கூப்பிடுறது கேட்கா இல்லையா? கேக்கு சோறு வேண்டாம், அதான் படுத்து கிடக்கேன். ஏமா, உடம்பு கிடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, மனசு தான் சரியில்லை. என்னாச்சு கோமதி? வீட்டுக்கு வந்த பிள்ளைய விரட்டி விட்டுட்டோமே. அம்மா அம்மான்னு காலை சுற்றி வந்தா, போடின்னு விரட்டி விட்டுட்டேன். இப்போ மனசு கேட்க மாட்டேக்கி. எனக்கும் அப்படித்தான் இருக்கு கோமதி. என்ன செய்ய முடியும்? உன் அவன்காரன் இருக்கானே, சண்டைக்குள்ள வாரான். என் பிள்ளைகிட்ட பேசணும் போல இருக்குங்க, அவளை பார்க்கணும். என்ன செய்யன்னு எனக்கும் ஒன்றும் ஓட மாட்டேக்கி கோமதி. அதான் நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கும் பிள்ளைய பார்க்கணும் போலதான் இருக்கு. அவங்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்கங்க, இங்கே கிடையாது, நேரத்தே கிளம்பிட்டா. சரி, ஒன்று செய்யுமா? என்ன செய்யுங்க, என் பிள்ளைய பார்க்கணும், அதுக்கு என்ன வேணாலும் செய்யுங்க. நம்ம 2 பேரும் யாருக்கும் தெரியாம கிளம்பி போய் மாலாவை பார்த்துட்டு வந்துருவோமா? என்ன சொல்லுதீங்க? சரவணனுக்கு தெரிஞ்ச சண்டைக்கு வருவானே. அவனுக்கு தெரிஞ்சதால சண்டைக்கு வருவான். தெரியாம நம்ம 2 பேரும் கார்ல போயிட்டு வந்துருவோம். சரிங்க, அப்போ உடனே கிளம்புதே. போகும்போது மாலாக்கு வாங்கி வச்சிருக்கிற சேலை துணிமணி நகையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருவோமா?
ஆமா கோமதி, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. பழங்கள் மட்டும் போற வழியில வாங்கிக்கிடுவோம். ஆ சரிங்க, இந்த உடனே கிளம்பிடுதே, 10 நிமிஷம்தான். என் பிள்ளைய பார்க்க போறேன். மனசுக்குள்ள இவ்வளவு பாசத்தை வச்சிருக்கா, வீட்டுக்கு வரும்போது ஓடுன்னு விரட்டி விட்டுருக்கா. நான் இருக்கும்போது என் பிள்ளை வந்திருந்தான்னா நான் மனசு மாறி அவளை வீட்டுக்குள்ள கூப்பிட்டுருப்பேன். மாலா வாமான்னு கூப்பிட்டுருப்பேன். இந்நேரத்துக்கு அவள் இங்க இருந்திருப்பா. சரி, நம்ம போய் பார்க்கறது தான் முறை. பிள்ளைய ஊர்ல போய் பார்ப்போம். வீடு எங்க இருக்கு ஏதுன்னு ஒன்றும் தெரியல. போய் விசாரிச்சு கண்டுபிடிக்க வேண்டியதுதான். மருமோளே, நெய்யும் வந்தது ரொம்ப சந்தோஷம்மா. அது எப்படி ஆண்டி, நீங்க 2 பேரும் தனியா போகும்போது நான் எப்படி வராம இருப்பேன்? அவர் சொல்லுவாரு, அதுக்குன்னு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? ஏமா உன் புருஷங்காரனுக்கு தெரிஞ்ச சண்டை வருமா? சண்டை போட்டா போடட்டும் அங்கிள், அதுக்குன்னு குடும்பத்தை விட்டு கொடுக்க முடியாது. நானும் மாலாக்காவை பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அவ உனக்கு அக்கா கிடையாது டி, நீ தான் அவளுக்கு அண்ணன் பொண்டாட்டி, நீ தான் அவளுக்கு மதனி. அப்படியா? அப்பனா நான் மாலான்னு கூப்பிடணுமா? ஆமா ஆமா, நீ அவளை பேர் சொல்லி கூப்பிடு, எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க. 2 பேரும் ஒற்றுமையா இருந்தா சரிதான். எல்லா வீட்லயும் புருஷனுக்கு தங்கச்சின்னா யாருக்கும் பிடிக்காது. ஆனா இந்த பிள்ளை பரவாயில்லையே, மாலாவை பார்க்கணும்னு கார் ஓட்டிக்கிட்டு வருதே. அங்கிள், குடும்பம்னா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அங்கிள். எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா தீபாவளி கொண்டாடணும், பொங்கல் கொண்டாடணும், எல்லாம் சேர்ந்து வெளியே போகணும், பிள்ளைங்கெல்லாம் ஒண்ணா சேர்ந்து விளையாடணும். அப்பந்தானே குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஏம்மா, இப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்மா. குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்காளே. இந்த காலத்து பிள்ளைலாம் அவ புருஷனை கூட்டிட்டு தனியா போகணும்னு நினைக்காளுங்க. ஆனா இவ அப்படி கிடையாது, எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்கா. மாமியார் மாமனாரையும் நல்லா பார்த்துக்கிடுதா. அது போதாததுக்கு இப்போ மாலாவையும் பார்த்துக்கிடணுங்களே, பரவாயில்லையே. முதல்ல தெரிஞ்சிருந்தா மாலாக்கு நானும் ஏதாட்டும் ஒரு gift வாங்கிட்டு வந்திருப்பேன் ஆண்டி. பரவாயில்லம்மா, இனிமே அடிக்கடி பார்ப்போம்ல, ஏதாட்டும் வாங்கி கொடுத்துக்கிடலாம். இத்தனை வருஷமா பிள்ளைய பிரிஞ்சு எப்படித்தான் நீங்க இருந்தீங்களோ? எல்லாம் ஒரு வீராப்பு தாம்மா. ஒரு வீராப்புல பிள்ளைய விட்டுட்டு இருந்துட்டோம். இப்ப அவளை பார்த்த பிறகு மனசு கேட்க மாட்டேக்கி. அவங்க வீடு தெரியுமா அங்கிள்? வீடு தெரியாதுமா, அந்த ஊர்ல இருக்கான்னு கேள்விப்பட்டேன். இனிமேதான் ஊர்ல போய் விசாரிச்சு கண்டுபிடிக்கணும். பிள்ளை மனசு ரொம்ப வருத்தப்பட்டு போயிருப்பா, போய் பார்த்தாதான் தெரியும். உங்களை பார்த்த உடனே சந்தோஷப்படுவாங்க. ஊருக்கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கேன். ஆச்சி, என்ன தும்முதீரு, சளி பிடிச்சிருக்கோ? என் பிள்ளை என்னைக்கு நினைக்க அதான் தும்மல் வருது. இத்தனை வருஷமா தும்மல் வரும்போதெல்லாம் யார் நினைச்சா? என் பிள்ளை தான் நினைச்சிருப்பா. இவ்வளோ பாசத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பிள்ளைய விட்டுட்டு இத்தனை வருஷமா இருந்திருக்காங்க 2 பேரும். வீட்டுல யார் இருக்கா? அடடா, இந்த பொழுது விடிஞ்சு பொழுது போனாலே போதும், சோப்பு விற்கவா சீப்பு விற்கவான்னு எவனாவது வீட்டு வாசல்ல வந்து நிற்பான். இந்த வாரம் இருங்க. எப்பா எம்மா, நீங்களா? மாலா, எப்படி இருக்க தங்கம்? இருக்கேன்ப்பா. இப்பந்தான் உங்களுக்கு என் ஞாபகம் வந்துச்சா? மன்னிச்சிருமா. நீங்க ஏன்ப்பா மன்னிப்பு கேட்கீங்க? நான் தானே தப்பு பண்ணேன், நான் தானேப்பா மன்னிப்பு கேட்கணும். என்னை மன்னிச்சிருங்கப்பா. எம்மா, என்னைய மன்னிச்சிருங்கம்மா. அண்ணி, நீங்களே என்னைய மன்னிச்சிருங்க. மருமோளே, குளிக்க வெண்ணி வச்சுட்டேன், வந்து குளிக்கவா. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அடடே, மைனி அண்ணாச்சி, வாங்க வாங்க. மன்னிச்சிருங்க மைனி. ஐயோ, மன்னிப்பெல்லாம் எதுக்கு மைனி, நீங்க வந்ததே போதும். அண்ணாச்சி உட்காருங்க, மைனி உட்காருங்க. ஏம்மா உட்காருமா. மாலா, உன் கல்யாணத்துக்காண்டி நாங்கள் நிறைய பட்டுச்சேலை அது இதுன்னு வாங்கி வச்சோம். அது எல்லாம் இந்த பையில் இருக்குமா. உனக்கு வாங்கின நகையும் இதில் இருக்குது. சரியா, எல்லாத்தையும் வச்சுக்கோ. ஏம்மா, நகையெல்லாம் எதுக்குமா? நீ வந்ததே போதும்மா. என் பிள்ளைய சும்மாவா அனுப்பி விட முடியும்? இவ்வளோ நாள் சும்மா இருந்துட்டேன், இனிமே சும்மா இருக்க மாட்டேம்மா. உனக்கு வாங்கின நகை தான் இதில் இருக்குது, வச்சுக்கோ. ஒரு 100 பவுன் நகை உனக்கு போடணும்னு வச்சுருந்தேன், அதைத்தான் அம்மா கொண்டு வந்திருக்கேன். என் பிள்ளைய சும்மாவா அனுப்பி விட முடியும்? இவ்வளோ நாள் சும்மா இருந்துட்டேன், இனிமே சும்மா இருக்க மாட்டேன். உனக்கு போடணும்னு ஒரு 100 பவுன் நகை வச்சுருந்தேன், அதைத்தான் கொண்டு வந்திருக்கேன். இதில் இருக்கு, எடுத்துக்கோ. அண்ணனையும் கூட்டு வந்திருக்கலாம்ல. அவனுக்கு மனசு மாற கொஞ்ச நாள் ஆகுமா? அவனுக்கு தெரியாம தான் நாங்க வந்திருக்கோம். நின்றுக்கிட்டே இருக்கீங்களே, எல்லாரும் உட்காருங்களே. ஏம்மா இருமா, உனக்கு உட்கார்றதுக்கு அம்மா சேர் கொண்டு வரேன். இல்லை, இருக்கட்டும் ஆண்டி. நான் உனக்கு அம்மா மாதிரிம்மா, அம்மானு கூட கூப்பிடு. சரியா, இரு, நான் உனக்கு சேர் கொண்டு வரேன். ஓ மாமியார் நல்ல குணம் என்னட்டி. அவங்க பிள்ளைய விட என்னைய தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அம்மா சேர் கொண்டு வந்துட்டேன், அங்கே கொண்டு வந்து போடுதேன், இரு. உட்காரு தங்கம். உன் பேர் என்ன தாயி? என் பேரு பூஜா. அப்படியாம்மா, நல்ல பேரு. ஏம்மா, எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா.
என் வாழ்க்கையிலே நான் இவ்வளோ சந்தோஷமா இருந்ததே இல்லைம்மா. எனக்கும் சந்தோஷமா இருக்குமா. என் பிள்ளைய இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்து அவ கூட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏம்மா இன்னைக்கு நீ என் கையால தான் சாப்பிடணும். வீட்டில் இருக்கும்போது என் பிள்ளைக்கு மேகி கூட கிண்ட தெரியாது. இப்போ என் பிள்ளை நல்லா சமைக்கா போலியே. என் மருமவா சூப்பராக சமையல் பண்ணுவா. அதுலேயும் இந்த கறி குழம்பு வச்சான்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து தெரு வரைக்கும் மணக்கும். அப்பன்னா இன்னைக்கு என் மவா சமையலை சாப்பிட வேண்டியதான். சரிம்மா, இன்னைக்கு கறி குழம்பு வச்சிருதே. மாப்பிள்ளை எங்க ஆளை காணும்? கறி வாங்க தான் போயிருக்காருப்பா, இப்போ வந்துருவாரு. கடவுளே, இந்த குடும்பம் இதே மாதிரி எப்பவும் ஒற்றுமையாக சந்தோஷமா இருக்கணும்.